இஃப்தாருக்கு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன். ஆயில் ஐட்டம் தான் இருந்தாலும் அதுலேயும் எப்படி ஹெல்த்தியாக டேஸ்டியாக கொடுக்க முடியும் அப்படின்றத யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஷ்ஷோட தான் வந்திருக்கேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்காக இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எல்லாம் இடியுரலில் சேர்த்து நல்லா நைஸாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா கையாலே க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா கையாலே க்ரஷ் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் ராகி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் வந்து கடல மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏற்கனவே அதிலே தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதிலே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். மீதி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து நீங்கள் மசால் வடைக்கு மாவு ரெடி பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூப்பரான ராகி வடை மாவு ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும், இல்லைனா கரிஞ்சு போன மாதிரி போய்டும். அதனால் மிதமான சூட்டில் வச்சுட்டு வடை இது போல் தட்டி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி வடை ரெடி ஆகிடும். இது கலரை வச்சு மட்டும் தான் கண்டுபிடிச்சா உண்டு, இல்லைனா இதில் ராகியில் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இதே நீங்கள் கடல மாவுலேயும் ரெடி பண்ணலாம்.